ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எலிசா இங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்தவளின் புருஷன் இறந்து போகிறான். அவங்களுக்கு கடன் கொடுத்தவன் அவர்களுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தபோது எலிசா கிட்ட இந்த விதவை ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று 2 கொஸ்டின் கேட்கிறார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் ஊரின் விதவைக்கு மாவும் எண்ணெயும் பஞ்சகாலம் முடியும் வரை குறையாமல் அற்புதம் செய்ததுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எலியாவும் எலிசாவும் ஒரே ஒத்த அற்புதத்தை செய்திருக்கிறார்கள். யோர்தான் நதியை பிரித்தல், அது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8ல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் 2 ராஜாக்கள் 2:14 பார்க்கலாம். 2 பேரும் செய்ததை நம்ம இந்த வசனங்களில் பார்க்கலாம். அதே போல மரித்த பிள்ளையை உயிர்ப்பித்தல் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 17லிருந்து 24வது வசனம் வரையும், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18லிருந்து 37வது வசனம் வரை பார்க்கலாம். அப்புறம் உணவு எண்ணெயை பெருக செய்தது, அதாவது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 14லிருந்து 16, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனங்கள் 42லிருந்து 44 பார்க்கலாம். அப்ப 2 பேருமே பவர் ஓவர் நேச்சர், ஜட்ஜ்மெண்டை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அங்கே எலியா செய்த அற்புதத்தில் எண்ணெய் கொஞ்சமும் பானையில் 1 பிடி மாவும் தான் இருந்தது. அங்கேதான் பெருக்கம். அதுபோல்தான் இங்கேயும் எலிசாவும் இந்த விதவையிடம் கேட்கும் போது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க வீட்டில் என்ன இருந்ததோ அதைத்தான் அவர் அதிகப்படுத்துகிறதை பெருக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு தியானமாக்கும். நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ, அது எனக்கிட்ட என்ன நிறைவா இருக்கிறதோ அது ரொம்ப முக்கியம். என்னுடைய இருதயம் எதில் அதிகமாக நாட்டத்தை கொள்கிறது, என் இருதயம் எதனால் நிறைவு கொள்கிறது, அவங்க அதுல பெருக்கத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்பொழுது எலிசா அவங்க சொல்றாரு, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வா என்று அனுப்புகிறார். அப்ப அவங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதுல நிறைவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம அப்படி சொன்னா நம்ம போய் வாங்க போவோமா? நம்ம கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் உடனே நம்ம கிட்ட இருக்குமா? ஆனா இங்கே பாருங்க, அங்கே தெய்வீக மற்றும் அற்புதம் மற்றும் நிறைவான நிரப்புதலை, அதாவது பல வெறும் பாத்திரங்களை சேகரிக்கும் அவளுடைய செயல் அங்கே கீழ்ப்படிதலை சுட்டி காட்டுகிறது. அவளுக்கு இருந்த விசுவாசம், மேலும் அவள் எத்தனை சேகரித்தாளோ அத்தனை அற்புதத்தின் அளவை அவள் தீர்மானித்திருக்கிறாள். அந்த இடத்திலே அந்த வெறும் பாத்திரங்கள் ஒரு நம்பிக்கையற்ற மற்றும் தாழ்மையான இருதயமே கர்த்தரின் கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் பெற தயாராக இருக்கின்றன என்பதை அடையாளப்படுத்தினது. இந்த சிறிய கீழ்ப்படிதல் அவள் கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு மீதமுள்ளவற்றில் வாழ அவளுக்கு வழிவகுத்தது. அந்த ஏழை விதவை தன் கடனை அடைப்பதற்காக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டிற்கு போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு அந்த குடம் எண்ணெயை இல்லாததில் ஊற்ற வேண்டியிருந்தது. அதாவது எந்த குடத்துல எண்ணெய் இல்லையோ அதுல இருந்து இருக்கிற அந்த எண்ணெயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஊற்ற வேண்டியிருந்தது. அப்ப அதற்கு விசுவாசமும் தேவைப்பட்டது. சில நேரத்துல சோர்ந்துருவோம், ஐயோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஊத்தி அது வருமா வராதா, இப்படி கூட ஒரு சில நேரத்துல நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு சிதறடிக்கப்பட்டு விடும். அவிசுவாச சில நேரத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க கூட அவிசுவாச வார்த்தைகள் மற்றும் கவன சிதறல்கள்ல இருந்து விலகி அதுக்காக தான் அவங்க கதவை பூட்டி தான் அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு தனிமையை உருவாக்குறதை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது.
அந்த ஒரு குடை எண்ணெயை இரவலாய் வாங்கி இருந்த பாத்திரங்களில் ஊற்றும் போது மட்டுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருகியது. அவள் மகனிடம் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொன்னபோது அவன் அதற்கு வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுதுதான் எண்ணெய் நின்று போயிற்று என்று வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் வெறும் பாத்திரமாய் இருந்தால் கூட பல பேருக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தரால் முடியும். அவருடைய ஆசீர்வாதங்கள் வரங்களால் நம்மை நிரப்பும் போது அது பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல உப்பாய், விளக்காய், ஒரு வெளிச்சமாய் நம்மை இந்த பூமிக்கு மாற்றுவார். ஆனால் நம் பாத்திரமாகிய ஆவி, ஆத்துமா, சரீரம் அதை பெற்றுக்கொள்ள எத்தனை விசுவாசத்தோடு வாஞ்சையாய் இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. இது இங்கே நம் கீழ்ப்படிதல், நம் ஆயத்தம் எப்படியா இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய பலன். பாத்திரம் நிறைந்திருந்த போது, எண்ணெயை பெற்றுக்கொள்ளும் போது, திறனில்லாத போதும் எண்ணெய் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ இனி பாத்திரத்தில் எல்லாம் நிறைஞ்சாச்சு. அப்போ அந்த எண்ணெய் வழிவது நின்றது. அது அவளுடைய கடனையெல்லாம் அடைத்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படிக்கு இருந்தது. அப்போ அது அந்த விதவையின் பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுவதிலும் தேவனுடைய கிருபையை இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. தேவனுடைய மிகுதி, அதாவது வழிந்தோடும் எண்ணெய் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மற்றும் பரிசுத்த ஆவியின் மிகுதியான தன்மையை குறிக்கிறது. எப்பொழுதும் நாம் ஜபமாகிய அந்த எண்ணெயை நம் இருதயத்தில் ஏறெடுக்கும் போது 24/7 ஸ்பிரிச்சுவல் அலர்ட்டா இருந்துட்டே இருக்கணும். நம்மால் செய்ய முடியாத, காண முடியாத தேவைகளை பூர்த்தி செய்ய, நாம் கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்ய, நம்மிடத்தில் போதும் என்ற அளவுக்கு போதுமானதை அவர் செய்ய, அதிகமாக அவரால் செய்ய முடியும், அவரால் வழங்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. और प्यार और सामर्थ चाहता हूँ मेरे प्रभु, आराधना करूँ मैं सारे दिल से, आराधना करूँ मैं सारे मन से, आराधना करूँ मैं सारे सामर्थ से, तू मेरा प्रभु, तू मेरा ईश्वर. More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart, and I will worship you with all of my mind, and I will worship you with all of my strength, that you are my Lord, that you are my Lord. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான தகப்பனே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்றிருக்கிறதே, இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றிருக்கிறதே. இந்த காலை வேளையிலே எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பலிபீடத்தில், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அந்த பாத்திரங்கள் இல்லாத நேரங்களில் பக்கத்து வீட்டில் போய் வாங்கி அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் அவங்கள்ட்ட இருந்திருக்க எண்ணெயை வைத்து தான் அவங்க நிரப்புனாங்கப்பா. அதுபோல எங்ககிட்ட எது நிறைவாய் இந்த காலை வேளையில இருக்கிறது என்பதை சிந்திக்க நீங்க தூண்டி இருக்கீங்கப்பா. எந்த ஃபில்த்தியான காரியங்களும், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்ககிட்ட இருந்தா அதுதான் அந்த வீட்டை நிறைக்கும். அப்படி இல்லாதபடி அப்பா இந்த நாட்கள்ல இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள்ல இருக்கிற வெறுமைகள், எங்கள்ல இருக்கிற ஃபில்தினஸ், எங்களில் இருக்கிற அசுத்தங்கள், குப்பைகள், அழுக்குகள் ஒவ்வொன்றையும் மாற்றிவிட்டு பரிசுத்தமானதை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா.
நாங்கள் பரிசுத்தமாகும் போது உம்மோடு கூட இன்னும் நாங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களில் புதுப்பிக்க முடியுமே அப்பா. அந்த வழிந்தோடுகிற அந்த ஜப ஆவியை எங்களில் ஊற்றுங்கப்பா. 24/7 ஸ்பிரிச்சுவல் அலர்ட்டாக இருக்கவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கும் தகுதி வேண்டும் அப்பா. அந்த தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள 24 மணிக்கூர் அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எதை யோசிக்கிறோம், எதை நோக்கி ஓடுகிறோம், எதை நாங்கள் சிந்திக்கிறோம் என்று இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்று தாங்க ராஜா. உம்முடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எங்களை பிரகாசிக்க செய்ய அப்பா எங்களை நீங்க ப்ரூன் பண்றீங்கப்பா. எங்களை அப்பா உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்பது போல அப்பா நாங்க உபத்திரவப்படும் பொழுது உம்முடைய பாதைகள்ல அந்த நேரோ பாத்துல அப்பா 2 பாத் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. பிராட் பாத், நேரோ பாத். அதுல நேரோ பாத்ல செல்வதற்கு அது அந்த வழி இடுக்கமும் அப்பா ரொம்ப மிகவும் குறுகியதா இருந்தாலும் கூட எங்களை அந்த பாதைகள்ல அற்புதமாய் வழி நடத்த நீங்க வல்லவரப்பா. இந்த நாள்லப்பா எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும், எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜப ஆவியை எங்களில் இன்னும் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. நிறைவான அபிஷேகம் வரும்பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போம் என்று இருக்கிறதே. வசனங்கள் தெளிவோடும் அதிகாரத்தோடும் எங்களோடு பேசட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு, உம்முடைய அப்பா அதிகாரம் எங்களை நிறைக்கட்டும் அப்பா. வசனங்களில் உள்ள ஆழங்களை, அந்த சத்தியங்களை கண்டுகொள்ள, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்பது போல சத்தியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களில் வெளிப்பாடுகளாய் எங்களில் கிரியை செய்ய நீங்க கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.